காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்ன சமைக்க என்ன செய்ய, இவளுக்கு என்ன பிடிக்கும் அவளுக்கு என்ன பிடிக்கும் அவருக்கு என்ன பிடிக்கும், இப்படியே பார்த்து பார்த்து செஞ்சே நம்ம ஒரு வழி ஆயிடுறோம். 2 பொட்டை பிள்ளையில வச்சுருக்கோம். பார்க்குறவையே என்ன சொல்கிறாங்க, பிள்ளைகள் 2 பெருசாக இருக்குது, அதுகிட்ட வேலை சொல்லு அப்படின்றாங்க. எங்க நம்ம சொன்னால் நம்ம பிள்ளைய கேட்கவா செய்யுது? இப்போ உள்ள பிள்ளைகிட்ட பேசக்கூட முடியல. நம்ம எப்படி இருந்தோம்? நம்ம அம்மா அப்பா கிட்ட இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாலும் இப்படி தானே நாமளும் பேசிகிட்டு இருந்தோம். அதெல்லாம் போகிற இடத்துல பார்த்துக்கலாமா, இங்கே இருக்கிற வரைக்கும் தான் சந்தோஷமாக இருக்க முடியும், நாங்கள் இங்கே ஜாலியாக தான் இருப்போம்னு சொல்லி சொன்னோம். ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ இங்கே வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். இதே அம்மா அப்பாவுக்கு ஒத்தாசையாக நம்ம இருந்திருந்தோம்னா இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் நமக்கு ஒத்தாசையாக இருந்திருக்குங்களே. ஏட்டி லட்சுமி, என்ன தனியா புலம்பிட்டு கிடக்க? வாங்க, நீ வந்ததையே நானும் கவனிக்கல. அதெல்லாம் கிடக்கட்டும், நீ என்ன தனியா பேசிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? அது ஒன்றும் இல்லைங்க, 3 வேளையும் என்ன செய்யறது, என்ன சமைக்கிறது, இப்போ லீவ் வேற விட்டாச்சா, இதுகளுக்கு ஸ்நாக்ஸ் செய்யறது அது இதுன்னு எப்போ பார்த்தாலும் பண்டம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தான் நான் குழம்பி போய் நானே பேசிக்கிட்டு இருக்கிறேன். சரி சரி, ரொம்ப குழம்பாத. நான் பிள்ளைகளுக்கு பண்டம் நான் வாங்கி தாரேன். இப்போ இன்னைக்கு கறி எடுத்துட்டு வருவான்னு கேட்கத்தே வந்தேன். சரிங்க, வாங்கிட்டு வாங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி பண்ணி வைக்கேன். நீங்கள் இறச்சி எடுத்துட்டு வந்தீங்கன்னா இவளுக்கு பிரியாணி தான் வேணும்னு கேட்பாளுங்க. நான் இப்போ பிரியாணி செய்யாமல் கறியே வச்சுறேன்னு சொல்லி அவள்கிட்ட நான் பேசணும். சரி, நீங்கள் எடுத்துட்டு வாங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி வைக்கேன். ஏட்டி, பிள்ளைகள் என்ன கேட்குதோ அதை செஞ்சு கொடுக்க வேண்டியதானே? நான் சேர்த்து தான் எடுத்துட்டு வரேன், அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடு. எல்லாம் நீங்கள் கொடுக்குற இடம் தாங்க, கொஞ்சம் கூட சொல்கிற பேச்சு கேட்கறது இல்லை. நான் என்ன சொன்னாலும் அது சட்டையே பண்ணதுக்கு இல்லை. இப்படி இருந்தா நான் பின்ன போய் அது போகிற இடத்துல எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? கொஞ்சத்துக்கு கொஞ்சம் வேலை கற்றுக்கணுமா இல்லையா? ஒரு வீடு தூத்த சொன்னா கூட தூத்துறது இல்லை, துணி தப்பி போட சொன்னா தப்புறது இல்லை. இப்படி நான் சமாளிக்கிறது? எல்லாம் நீங்கள் கொடுக்குற இடம் தான். ஓவர் செல்லம். நீங்கள் பிள்ளைகளும் ஒன்றும் சொல்ல விட மாட்டீங்க, அதுக்கு எப்படி அப்போ தப்பாக புரிஞ்சுக்கோங்க. சரி சரி, ரொம்ப பாடாத. நான் பார்த்து பிள்ளைகிட்ட சொல்கிறேன், பக்குவமாக சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. அவங்க ஒன்றும் குழந்தைங்க கிடையாது. இப்போ நான் போய் இறச்சி எடுத்துட்டு வரேன், நீ சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணு. சரிங்க. சத்யா, சோனி, என்னடி செய்றீங்க? ஏடி, அம்மா கூப்பிட்டுட்டே வராடி. விடுடி, கூப்பிடுடி, ஏதாவது வேலை தாண்டி சொல்லுவா. வரட்டும், என்னன்னு கேட்போம். ஏமக்கா, அங்க இருந்து கூப்பிட்டுட்டே வரனே, என்ன ஏதுன்னு கேட்க கூடாதா? ரூமை விட்டு வெளியே வராம உள்ளேயே உட்காந்துருக்கீங்களே. ஒரு சின்ன வேலை சொல்றதுக்கு தானே வந்தேன். தெரியும், நீ வேலை சொல்றதுக்கு தான் கூப்பிடுவேன்னு. சொல்லு என்னன்னு. ஏடி, அப்பா இறச்சி எடுத்து வரனாரு, வாங்கடி வந்து அந்த சின்ன உள்ளியை மட்டும் கொஞ்சம் உரிச்சு கொடுங்களேன்டி. சின்ன உள்ளி உரிச்சா கண்ணெல்லாம் எரியுமா, என்னால உரிக்க முடியாது. பெரிய உள்ளி வேணா நான் உரிச்சு தரேம்மா, சின்ன உள்ளியெல்லாம் உரிக்க முடியாதுமா. ஏடி, சின்ன உள்ளி தாண்டி மீன் கறிக்கு ருசியா இருக்கும், வாட்டையை வந்து உரிச்சு கொடுவி கொஞ்சம். என்ன கறி எடுத்து தானே அப்பா போறாருன்னு சொன்னேன், இந்த மீன் கறி எடுத்து போறேன்னு சொல்ற? ஏடி, கறி அங்க இல்லையாட்டி, மீன் தான் எடுக்குன்னு சொன்னாங்க, அதான் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன்டி அப்பாட்ட. எம்மா, எப்ப பார்த்தாலும் மீன் கறி தானே வைக்கிய, இன்னைக்கு சிக்கன் பிரியாணி போட்டு தரலாம்ல? ஆமாடி, நீ ரூமை விட்டு வெளியே வராம உள்ளேயே உட்காந்துக்கோங்க, சிக்கன் வச்சு உங்களுக்கு பிரியாணி போட்டு தரேன். வந்து ஊடமான ஏதாவது ஒரு வேலை செஞ்சோன்னு செய்வீங்களாட்டி? 2 பிள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க. என்னைக்காவது உங்களை நான் ஏசிருக்கேனா? வந்து ஒரு வேலையை தானா செய்வோன்னு செய்யறீங்களாட்டி? அம்மா, பாட்டி வந்துட்டாங்கல்ல, பாட்டியை உரிச்சு தர சொன்னா உரிச்சு தர போறாங்க, நானும் உரிக்க முடியாதுமா. இருக்கட்டும் டி, எல்லாம் உங்க அப்பா கொடுக்குற இடம் தான். வரட்டும், நீங்க இந்த மனுஷன் சொன்னா ஏதாவது நம்ம சொல்றத காதை வாங்குறாரா? எந்த இதுக்கும் பதில் சொல்றது கிடையாது. என் பிள்ளைய அப்படி என் பிள்ளைய இப்படின்னு சொல்லி பெருமை பிடிக்கிறாரு. வரட்டும், இன்னைக்கு கொஞ்சம் நாச்சும் பெரியவளாட்டம் நடந்துக்கிறியாட்டி? உன்னால அவ கெட்ட, அவளால நீ கெட்டன்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லைன்னு சண்டை மட்டும் எப்படி போடுறீங்க? உன்னைய போடுற போட்டுல அவ போய் வேலை செய்யணும் இன்னைக்கு. எம்மை, அவளை அடிக்காதம்மை, நானே போய் உரிக்க சின்ன உள்ளிய. எம்மா, அவ போய் வேலை செய்யறதுக்காக நீ என்ன அடிப்பியா? எனக்கு ரொம்ப வலிக்குமா? வலிக்கணும் தாண்டி அடிக்க. ஏடி, நீ ஏன் இன்னும் நின்னுட்டு இருக்க? போடி, உன்னால நான் அடி வாங்கிட்டு இருக்கேன். வாடி, 2 பேரும் போய் தான் சின்ன உள்ளிய உரிக்கணும். நீ என்ன பண்ண போக சொல்ற? வாடி, 2 பேரும் போலாம். இந்த மக்களுக்கு வாயில சொன்னா கொஞ்சம் கூட புரியறது இல்ல. அடி போட்டோம்னா தான் வேலையாகுது. இப்ப 2 அடி போட்டதும் எப்படி போய் வேலை செய்யறேன்னு போறாளுங்க. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்றது சும்மா சொல்லி வச்சிருக்க.